எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரை வாசிக்கலாம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடத்தை எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லின பின்பாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கு உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றாள். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே மகதலேனா மரியாள் இதோ கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க கேட்டோம். சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறையும் போது பக்கத்திலே நின்று அழுது கொண்டிருந்தவர்களில் இந்த மகதலேனா மரியாளும் ஒருவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே கல்லறையிலே போய் நின்று கொண்டு 3வது நாளிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் அழுது கொண்டிருக்கிறாள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஏன் அழணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் 3ஆம் நாளிலே நான் உயிரோடு வருவேன் என்று அவர் சொல்லி போனதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சொன்னபடியே எழும்பினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. அவருடைய வார்த்தையில் யாரும் என்ன செய்யலை, விசுவாசிக்கலன்னு சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தை அவங்களுக்குள்ளே வேர் கொள்ளாமல் போய்விட்டது. அவருடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யாமல் போய்விட்டது. அவருடைய வார்த்தையை அவர்கள் உட்கொள்ளாமல் போய்விட்டார்கள். எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க, அவரோடு கூட இருந்த சீஷர்கள், அவர் சொன்னதெல்லாம் கேட்டாங்க, அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் அறியாமல் மறந்து போய்விட்டார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆகவேதான் அவர்கள் தங்கள் துக்கம் தாங்க முடியாமல் கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் அங்கே இல்லை. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிதான் இன்னைக்கு நாம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வருவேன்னு சொல்லி போயிருக்கிறாரு. 2வதாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி மறுபடியும் அவர் சொன்னாரு, நான் இந்த உலகத்தில் உங்களை சேர்க்கும்படி மறுபடியுமாக நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் இருக்கிறதை விட நான் போகிறது நலமாயிருக்கும். நான் போய் உங்களுக்கு பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனை அனுப்புவேன். அப்புறமாக அவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக போயிருக்கிறேன், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி போனார். அப்போ ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கூட இதோ தேவதூதன் சொல்லுகிறான், கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக
எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இந்த சீஷர்களும் அவரோட கூட இருந்த எல்லாருமே அவர் உயிரோடே எழும்பார் என்பதை மறந்தது போல நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய 2வது வருகையை மறந்தவர்களாக நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாளை போல அவர் வந்துட்டார்னா நம்ம அழுகிறவர்களாகத்தான் இருப்போம். அல்லேலூயா. அவர் சொன்னார் பாருங்க, பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனே நான் அனுப்புவேன்னு சொன்னாரு. நிறைய பேர் நம்மளை இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஆண்டவருடைய பிள்ளைகளாவது குறைந்தபட்சம் நீங்கள் செபிப்பீர்களேயானால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் வர நாம் காத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் சொன்னபடியே செய்வார். அவர் வரப்போகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்ம எதுக்குமே ஆயத்தம் இல்லை. நம்ம சீக்கிரமாக இந்த காரியங்களெல்லாம் மறந்துடுவோம். அப்படித்தானே இப்போவும் மறந்துட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார்ல, அவர் வரும்போது நாம் அவரை சந்திக்க போகணுமே அப்படின்னு சொல்கிற எண்ணமெல்லாம் நமக்கு இல்லாமல் நம்ம மறந்து போயிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர் வரும்போது முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம அவரோட கூட மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கு அவருடனே கூட இருப்போம். இப்போ மரித்தவர்களும் ஆண்டவர் வரும்போது எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கிறவர்களும் எழுந்திருப்பார்கள். அப்போ ஆண்டவருடைய வருகைக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, மரித்த பரிசுத்தவான்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மவும் காத்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த மகதலேனா மரியாளை போல மற்றவர்களைப் போல நாம் அழுகிறவர்களாயிராதபடிக்கு அவர் வரும்போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்தியமா இருக்கு. நம்ம வழக்கத்தின்படியே படிப்போம், மரியாள் அழுது கொண்டிருந்தாள், மகதலேனா மரியாள் அழுது கொண்டிருந்தாள். அப்புறம் தான் ஆண்டவரை பார்த்தார். ஆண்டவரை பார்த்த பிறகுதான் ஆச்சரியம் உண்டாச்சு. நம்பவே அவங்களுக்கு முடியல. வேகமாக ஓடுறாங்க, சீஷரிடத்துல சொல்றதுக்கு ஓடுறாங்க. அவங்களுக்கு ஒரு புதிய சம்பவத்தை போல இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அழுகை என்று சொல்லும்போது அது ஒரு பலவீனமான ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. சின்ன குழந்தை இருக்குல்லையே பாருங்க, அதாவது புதிதாக பிறந்த குழந்தைகள் அல்லது 1 வருஷம் வரையிலும் அல்லது 2 வருஷம் வரையிலும் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, தாய் பால் கொடுத்துட்டு இருப்பாங்க. பால் கொடுக்கல, அதுக்கு வயிறு பசிச்சுட்டுன்னா அது சத்தமா அழ ஆரம்பிக்கும். அழுதா பின்ன யாருக்கும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. இதே போலதான் அழுகை என்று சொல்லுகிறது ஒரு பலவீனமான ஒன்று என்று நாம் நினைக்க வேண்டாம். அது ஒரு பலனுள்ள ஒன்றாக இருக்கிறது. இந்த பலனுள்ள ஒன்றாய் நாம் எப்படி அதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோமே ஆனால், ஆகார் ஒரு நாளிலே பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அழுது கொண்டிருந்தான். நமக்கு தெரியும் இல்லையா, ஆபிரகாமுடைய மரிமனையாட்டியாகிய ஆகார் இஸ்மவேல் என்ற குழந்தையை பெற்றெடுத்த ஆகார் ஆபிரகாமிலும் சாராளுமாக சேர்ந்து துரத்தப்படுகையில் அவர் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே இருக்கிறாள். குடிப்பதற்கு தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது. தண்ணீர் இல்லாமல் என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அம்பு எய்கிற தூரத்திலே போய் அவள் ஓ என்று சத்தம் போட்டு அழுதாள். இங்கே பாருங்க, ஒரு செடியின் கீழே பிள்ளைய போட்டுட்டு போயிருக்கிறா. இங்க பிள்ளை அழுதுட்டு இருக்கு, தண்ணி இல்லை, பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு. அந்த பக்கம் போனா அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அம்பு எய்கிற தூரம், அதாவது அந்த காலத்தில் உள்ள மெஷர்மெண்ட் இப்படிதான் இருக்குது. ஒருவன் ஒரு அம்பை எய்தால் அந்த அம்பு எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவள் போய் நின்று அழுது கொண்டிருந்தாள். ஆனால் ஆண்டவர் அவளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார்.
ஆண்டவர் அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். ஆகாருடைய கண்ணை திறந்து அங்கே தண்ணீர் இருக்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க விட்டா நாம் அநேக காரியங்களை அறியாமல் இருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்முடைய கண்களை சரியா திறந்தாதான் நம்ம ஆண்டவருக்கென்று ஜீவிக்கிற வல்லமையான பாத்திரங்களாக இருப்போம். அல்லேலூயா. நம்ம எப்படிங்களும் ஆராதனைக்கு வந்துட்டு ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்தவருடைய வழக்கம் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் வந்துட்டு போறவங்களாக அல்ல. நாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் அழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே ஆகாருடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்டு அவளுக்கு உடனடியாக தண்ணீரை கட்டளையிட்டார். நம்ம கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது செபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். இதோ மகதலேனா மரியாள் துக்கம் தாங்காமல் அழுது கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட்டார்களே, இந்த கல்லறையிலே வைத்து விட்டார்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன் துக்கத்தினாலே வியாகுலத்தினாலே அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அவருடைய அழுகையை ஆண்டவர் மாற்றி விட்டாள். ஆகார் இங்கே நாம் பார்க்கும்போது அவர் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து தண்ணீருக்காக அழுது கொண்டிருந்தாள். தன் ஜீவன் தப்பும்படியாக அழுது கொண்டிருந்தாள். தேவன் அவருடைய தண்ணீரை கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இதோ தாவீது ராஜா சொல்லும் போது நான் உபவாசித்து அழுது என்னுடைய ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நம்ம அழுது செபிப்போமே ஆனா நம்முடைய செபங்கள் இன்னும் லகுவாக கேட்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. இதுவரை நம்முடைய செபம் கேட்கப்படலையே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய பாரத்தை ஆண்டவரிடத்துல சொல்லி அழுது வியாகுலத்தோடு அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு செபிப்பீர்களே ஆனால் உங்களுடைய செபம் உடனடியாக கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போது அன்னாள் என்கிற தாயார் அழுது கொண்டிருந்தாள். ஆலயத்தில் போய் அழுதுட்டு இருக்கிறா. என்ன சொல்ற தெரியுமா? எனக்கு ஒரு ஆண் மகனை நீர் கொடுத்தால் அதை நான் உமக்கென்று கொடுப்பேன் என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருந்தாள். அவனுடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். சில சமயங்களில் நம்ம அழுகிறது மற்றவர்களுக்கு விகற்பமாக இருக்கலாம், சாதாரணமாக தென்படலாம். ஆனால் நாம் அழுகிற அழுகைகள் பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிற அழுகைகள் எது பலவீனத்தை உணர்த்துகிறதாக அல்ல, அது பலனுள்ளதாக இருக்கிறது. அவருடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு ஆண் மகனை கொடுத்தார். அதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இந்த உலகத்திலே இருந்தார் என்று சொல்லி அவரை குறித்த சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். நாம் எப்பெல்லாம் ஆண்டவரிடத்தில் அழுகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை நான் செபிக்கும் போது ஆண்டவர் என்னிடத்துல சொன்னாரு, நீ அழுது செபி அப்படின்னு சொன்னார். நம்ம கூட பாருங்க, நம்ம இன்னும் முன்னேற்றமான பாதையில கடந்து போறதுக்கு ஆண்டவர் சில சமயங்களில் ஆலோசனைகளை கொடுப்பார். ஆவியானவரை நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். நீ அழுது செபிப்பாயானால் உன்னுடைய செபத்தில் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. நம்ம அநேகர் பாருங்க, செபம் ரொம்ப கம்மியாக தான் ஜெபம் பண்ணுறோம். நம்ம அதிகமாக செபிக்கிறவர்களாக மாறணும். அழுது உபவாசத்தோடு செபிப்போமே ஆனால் கர்த்தரை நோக்கி அழுது புலம்பி அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் செபித்த போது ஆண்டவர் என்ன சார் பாருங்க, அவருடைய செபத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பிள்ளை அழுதுன்னு சொன்னா எந்த தாயும் சும்மா இருக்க மாட்டா. ஏதாவது அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க, பசி தீரணிட்டு கொடுத்துக்கிட்டு அப்புறம்தான் அந்த தாய் சாப்பிடுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
நமக்கு எல்லாருக்குமே வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. இதே போல ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு சாப்பிடாம இருந்து, ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் என்று கேட்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் பாருங்க, இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35, 33 வசனங்களை நம்ம படிக்கும்போது, மரித்து போன லாசருடைய வீட்டுக்காரங்க எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ சகோதரி கூட பாருங்க, லாசருடைய சகோதரி கூட சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட கூட இருந்திருந்தா அநேக காரியங்களில் நன்மைகளை நாம் சுதந்திரமாக நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருப்போமேயானால் இன்னைக்கு நமக்கு இருக்கிற அநேக தோல்விகள் வராமல் இருக்கும். அல்லேலூயா. கஷ்டங்கள் வரும்போது, கண்ணீரின் பாதைகள் வரும்போது, ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசத்தோட அழுகிற பழக்கம் நமக்கு இருக்குமானால், அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு போதகர் சொன்னாரு, நான் அழுது ஆண்டவரிடத்தில் எவைகளை கேட்டேனோ அவைகளை ஒன்று கூட எனக்கு ஆண்டவர் கொடுக்காம இருந்ததே இல்லை அப்படின்னு சொன்ன. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போயிருந்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி அழுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. மகதலேனா மரியாள் அழுதாள், அவள் மனபாரத்தினாலே அழுதாள். ஆனால் நாம் அப்படி அல்ல, சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, நாம் ஆண்டவருடைய வருகைக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அழுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நெருக்கத்தின் பாதைகளிலும், நம்முடைய கண்ணீரின் பாதைகளிலும், நம்முடைய பற்பல விதமான துன்பங்களின் மத்தியிலேயும் நாம் அழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவங்க எல்லாரும் அழுதாங்க. உடனே யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய அழுகைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம வேதனைப்படும் போது அவரும் வேதனைப்படுகிறார் இல்லையா? நம்ம கவலைகளை ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமாக கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூட இதுவரை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத சில காரியங்கள் நமக்கு இருக்கலாம். இதுவரை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத சில காரியங்கள் உண்டு. ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே நான் அழுது ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அழுக வரலையே அப்படின்னு சொன்னேன். பாருங்க, அழுக வர்றது கூட அது ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அநேக முறை ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்தது உண்டு. அந்த ஜெபிக்கிற பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கூட வீட்டில் போய் சாப்பிடாம, ஒருவேளை ஆகாரத்தை நம்ம சாப்பிடாம நிறுத்திட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசம் மற்றவர்களால், எதிரிகளால் பிடிக்கப்பட்ட போது அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால போய் நின்று எல்லாரும் அழுது புலம்பினார்கள். அழுது ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசத்தோட ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்புறம் அவங்க உபவாசத்தோட ஜெபித்து அழுது ஜெபித்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீங்க போங்க, யுத்தத்தில் என்ன செய்வீங்க, வெற்றியை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புறப்பட்டு போறாங்க. வெற்றியை சுதந்திரித்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? எங்க நமக்கு தோல்வி வருகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அழுகிறவர்களாக இருப்போமே, ஆனால் வெற்றி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சும்மா நம்ம அழுதிருப்போம். நம்ம சாதாரணமாக நம்முடைய வீட்டில் இருக்கிற அநேக காரியங்களை நினைச்சு அல்லது நம்முடைய கஷ்டங்களை நினைச்சு மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி நம்ம அழுதுருப்போம். நம்ம அறியாமலே தனியே நம்ம அழுதுருப்போம்.
ஆனா இந்த அழுகை குறித்து நான் சொல்லல, ஆண்டவரிடத்தில் அழுகிற அனுபவம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி நம்முடைய வியாகுலத்தையும் நம்ம கண்ணீரையும் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது ஆண்டவர் அந்த அழுகையை மாற்றி போடுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம்தான் உடனே அவர் என்ன சொன்னார், அழுத உடனே அந்த சகோதரி மகள் அழுத உடனே ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் எங்கே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அது சற்று தூரத்தில் இருக்கிற ஒரு குகையில் தான் பாருங்க லாசரு வச்சிருந்தாங்க. காட்டுனாங்க, அந்த கல்லை எடுத்து போட சொன்னார், எடுத்து போட்டாங்க. அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அல்லேலூயா. உடனே அவன் உயிருள்ளவனாக வெளியே வந்தான். மரித்து 4 நாள் ஆச்சு. யூதர்கள் நம்பிக்கை பாருங்க, நம்பிக்கை. சில வேளை அடுத்த நாள் எழுப்பியிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான், இவர் சும்மாவே டான்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. 4 நாளாக வைத்திருந்த அந்த லாசரு வெளியே உயிரோடே வந்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய சகோதரிகள் அவருக்கு முன்பாக கண்ணீர் விட்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிற பழக்கம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் நன்மையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. நமக்கு பேதுரை குறித்து தெரியும். ஒரு முறை பேதுரு மனம் கசந்து அழுதாருன்னு பார்க்கிறோம். ஏன்னா அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னபடியே இவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை 3 தடவை அவர் மறுதலித்தார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் பாருங்க முடிஞ்ச பிறகு அவருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்தது. அப்புறம்தான் மனம் கசந்து அழுகிறார் ஆண்டவரிடத்துல. ஐயோ, நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த அழுகை பேதுருவை ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றி விட்டது. அல்லேலூயா. எப்போ நம்ம செய்த தவறை நினைச்சு அழுகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. எப்போ நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து நாம் அழுகிறோமோ, எப்போ நம்முடைய பாவத்தை உணர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறோமோ, எப்போ நம்முடைய காரியங்களை உணர்ந்து நம்முடைய தப்பிதங்களை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தை நம்ம முதலாவது ஒப்புக்கொள்ள வேண்டாம். 2வது, பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாயின் ஊரில் அங்கே ஒரு விதவையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே நாயின் ஊரில், நாயின் என் சொல்கிற ஊர் இன்றைக்கு அதே பேரில் தான் இருக்கான். அந்த இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பின அதே இடத்துல இன்னைக்கு ஒரு ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறாங்களா, அதை ஞாபகப்படுத்தும்படியாக. போகிறவங்க பார்க்குறாங்க, அங்கே மரித்த வாலிபனை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அடக்கம் பண்ணுவதற்காக. அந்த தாய் வேறு யாரும் இல்லை, அந்த தாய்க்கு வேறு யாரும் கிடையாது. அவள் அழுது கொண்டே வர்றா. இந்த ஒரு மகன் தான் இருந்தது, அந்த மகனையும் இதோ போய்விட்டானே என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறா. ஊரெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, ஆறுதல் படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் அழுகையை அவளால் நிறுத்த முடியவில்லை. அல்லேலூயா. நம்ம கூட நம்ம கஷ்டப்படுற நேரத்தில், அழுகிற நேரத்தில் யாராவது வந்து அழாத அப்படின்னு எழுதிக்கிட்டு நம்ம சொன்னால் அவங்க இன்னும் அதிகமாக அழுவாங்க இல்லையா? அவங்க அழுக அதிகமாக வரும். ஆனால் இங்கே யார் சொன்னது பாருங்க, ஆண்டவர் தான் சொன்னார். அந்த விதவையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அழாதே என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய அழுகையை மாற்றி போட அவராலே ஆகும். அந்த மரித்த வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன போது அவன் உடனடியாக எழும்பினான். ஊரார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், ஊரார் எல்லாரும் அழுதார்கள். ஊராரினுடைய அழுகைகளை எல்லாம் பார்த்து ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பாதத்தில் எங்கெல்லாம் அழுகிறோமோ, ஆண்டவருக்கு முன்னாலே எங்கெல்லாம் நம்ம நிற்கிறோமோ, எங்கெல்லாம் நின்று நாம் அழுகிறவர்களாய் காணப்படுகிறோமோ, அங்கெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. நெகேமியாவின் புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வீதமாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நெகேமியா 1:4.
இங்கே இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மண்டாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மல் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று சொல்லி அழுகிறான். எதுக்காக அழுறாங்க அப்படின்னு கேட்டா, ஆலயம் இடிக்கப்பட்டு போச்சு, ஆலயத்தின் கோட்டை சுவர்களெல்லாம் இடிக்கப்பட்டு போச்சு, ஆலயம் இருந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, மறுபடியும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நெகேமியா வீதமாய் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அந்நிய ராஜா வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அங்க அடிமையாக இருந்து அவங்க துன்புறுத்தப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பித்தார்கள். இதோ நெகேமியா ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறார். எப்படி அழுகிறார் தெரியுமா? அவர் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நெகேமியாவுடைய அழுகையை ஆண்டவர் கேட்டு ஆலயத்தை கட்டும்படியான வழிகளை ஆண்டவர் திறந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம என்ன ஆண்டவரிடத்துல கேட்கிறோமோ அதெல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அழுகையோடு ஆண்டவருடைய சமூகத்துல திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த பகல் வேளையிலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். நம்ம எந்தெந்த காரியங்களில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தில் கலங்கி கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தை குறித்து நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோமோ, அந்த கண்ணீரையெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போவோம். அந்த கவலைகளெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போவோம். ஆண்டவரே என்று சொல்லி கதறி அழுகிற அனுபவம் நமக்கு இருக்குமானால், ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிற அனுபவம் நமக்கு இருக்குமானால், நம்முடைய கதறுகிற அனுபவத்தை, அழுகை ஆண்டவர் கேட்டு நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில வேளையில நம் அழுகையின் செபத்தின் மூலமாய் நமக்கு நேரிட்ட துன்பங்கள் நம்மை விட்டு மாறி போகிறது. நாம் அழாமல் இருந்தபடியினாலே சில வேளை அந்த துன்பங்களெல்லாம் நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம எல்லார் கண்களை மூடுவோமா? சில